ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பங்கரை விலாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சை பட்டாணி வடை தானுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் இன்றைக்கி 2 எடுத்துருக்காங்க. அதை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 5 வரமிளகாய், கொஞ்சமாக சோம்புங்க, 3 துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, ஒரு 5 மணி நேரமாக ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணிங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாங்க. தண்ணியும் சேர்த்தக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணி சேர்த்திக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி தெளித்து அரைக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை 2யுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும். இதுக்கப்புறமேல்ட்டு நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் இந்த மாதிரி நல்லா காய விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேல்ட்டு வடை ஷேப்பில் நம்ம தட்டி போட்டுக்கலாங்க. இது வேகும்போதே முன்னாடியும் பின்னாடியும் ஒரு டைம் திருப்பி திருப்பி போட்டு விட்டுட்டோன்னா சூப்பரான பச்சை பட்டாணி வடை ரெடி ஆயிருங்க. இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.